இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா நொச்சியத்திலே ஃபேமஸான கார்த்திக் மெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டு முறை சமையல் கடைக்கு வந்திருக்கோம். கடையை பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு சின்ன வீடு செட்டப்ல கடை இருக்கு. அக்கா கடை தான் வந்து நொச்சியத்திலே ரொம்ப ஃபேமஸான கடை. பாருங்க, அக்காட்ட ஏகப்பட்ட டிஷ் இருக்கு. உள்ள போய் ஃபர்ஸ்ட் கடையை பார்ப்போம். பாருங்க, கடை வந்து சின்ன கடை தான். பாருங்க, ஒரு 10 to 15 பேர் உட்காந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் வந்து அக்கா கடை இருக்கு. பாருங்க, கஸ்டமர்லாம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, வேலைக்கு போறவங்க, காலேஜ், ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து மார்னிங் டைம்ல வந்து அக்கா கடையில தான் சாப்பிடுவாங்க. அக்கா கடையில வந்து கூட்டத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். டேஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு. கடையில அக்கா இருக்காங்க. அக்காட்ட கேட்போம். அக்கா, அக்கா உங்க கடையில வந்து சாப்பிட என்னென்னக்கா கிடைக்கும்? பொங்கல், ஓகேக்கா. சுண்டல், தோசை, இட்லி. இந்த 4 தான் உங்க கடையில கிடைக்குமாக்கா? ஓகேக்கா. அக்கா நீங்க சொன்னா பார்த்தாதுக்கா. கொஞ்சம் காட்டுனீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும்க்கா. கொஞ்சம் எடுத்து காட்டிடுறீங்களாக்கா? இது வந்து சுண்டலாக்கா? இது சுண்டல் எவ்வளோக்கா? சுண்டல் 10 ரூபா. சுண்டல் 10 ரூபாயா? பாருங்க, 10 ரூபாய்க்கு வந்து திருச்சியிலே யாருமே தர முடியாது. அவ்வளவு தரமா இருக்கு. நல்லா திக்கா இருக்கு சுண்டல். அக்கா பொங்கல் எவ்வளவுக்கா உங்க கடையில? 30 ரூபாயாக்கா? பாருங்க, 30 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒருத்து. நெய்யெல்லாம் மேல நெய் முதக்க இருக்கு. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க, பாருங்க, அக்கா கடையில வந்து தக்காளி சட்னிலாம் தரமா இருக்கு. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த வீடியோவை பாருங்க, எவ்வளவு திக்கா இருக்குன்னு. இந்த திக்னஸ்ல வந்து யாருமே தர முடியாது திருச்சி சைடுல. அப்படியே பக்கத்துல பாருங்க தேங்காய் சட்னி. பாருங்க, இவ்வளவு திக்கா யாருமே தர முடியாது தேங்காய் சட்னிலாம். இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். அக்கா கடையில வந்து மதுரை இட்லியே தோத்து போயிரும். ஏன்னா அவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்கு. இந்த நீங்க வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு குமிச்சு வச்சிருக்காங்கன்னு. பாருங்க, கடையில வந்து ஐயா வந்து சாப்பிட்டு இருக்காரு. ஐயாட்ட கேட்போம். ஐயா, அக்கா கடையில வந்து இட்லி தோசை எல்லாம் நல்லா டேஸ்டா இருக்குமாயா? நல்லா டேஸ்டா இருக்குங்க. ஓகேங்க. எத்தனை நாளா அக்கா கடையில சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒரு 2 வருஷமா சாப்பிடுறேங்க. 2 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? யாராவது திருச்சி சைடு வந்து அந்த கடையில சாப்பிட்டு பார்க்க சொல்லலாமாயா? சாப்பிட சொல்லலாம். ஓகேங்க. ஐயா சொன்னதை கேட்டீங்கனாலே தெரியும். டேஸ்ட்லாம் நல்லா தரமா இருக்கு. ஐயா வந்து அக்கா கடைக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர். பாத்தீங்கன்னாலே தெரியும். ஐயா சொன்னாரு, அக்கா கடையில வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு தான் ரிவ்யூ சொல்லணும் அவசியம் இல்ல. இங்க சாப்பிட்டு இருக்கவங்களே சொல்றாங்க. பாருங்க, அக்கா கடையில எல்லாமே வந்து நல்லா தரமா வச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்க. அக்கா கடையில வந்து எல்லாமே வீட்டு முறை சமையல். இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க, இவ்வளவு திக்கா வந்து எங்கேயுமே தர மாட்டாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட தர மாட்டாங்க. அக்கா உங்க கடை கரெக்டா எங்கக்கா லொகேட் ஆயிருக்கு? நொச்சியம் மெயின் மரச்சனூர் மெயின் ரோடு. ஓகேக்கா. அக்கா கடை கரெக்டா எங்க இருக்குன்னு வச்சீங்கன்னா, அப்படியே வந்தீங்கன்னா நொச்சியம் பஸ் ஸ்டாப் அங்க இருக்கு. அந்த நொச்சியம் பஸ் ஸ்டாப்ல இருந்து மடச்சநல்லூர் ரோடு ஒரு 400 மீட்டரு அப்படியே இப்படி வந்தீங்கன்னா அக்கா கடை வந்து அப்படியே முன்னாடி பாத்தீங்கன்னா கார்த்திக் மெஸ் வீட்டு முறை சமையல்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போர்டு இருக்கும். இதுதான் அக்கா கடை. பாருங்க எவ்வளவு இயற்கையோட இருக்குன்னு. இந்த வியூவை பாத்தீங்கன்னாலே தெரியும். யாராவது வந்தீங்கன்னா அக்கா கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம வந்து நம்ம சேனல்ல எங்க இருந்து பாக்குறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, அக்கா கடையில வந்து அக்கா இங்க மதிய உணவுன்னு போட்டிருக்கீங்க. மதிய உணவு உங்கள்ட்ட என்னென்னக்கா கிடைக்கும்? செய்யறதுக்கு இல்ல, ஆள் இல்லாம செய்யாம இருக்கேன். ஓகேக்கா. அக்கா ஓகேக்கா. அக்கா வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு வந்து மதிய உணவு எதுவும் கிடையாது. அக்கா கடை. அக்கா உங்க கடை டைமிங் கரெக்டா என்னக்கா? கடை எத்தனை மணிக்கு ஓபன் ஆகும், எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகும்? 7 மணிக்கெல்லாம் ஓபன் ஆயிடும். 7 மணிக்கு ஓபன் ஆகி எத்தனை மணிக்கு முடியும்? 12 மணிக்கு முடிஞ்சிருமா? அக்கா கடை வந்து கரெக்டா காலையில 7 மணிக்கு ஓபன் ஆகி மதியம் 12 மணிக்கு முடிஞ்சிருமா? யாராவது மணச்சநல்லூர், திருச்சி, டோல்கேட், சமயபுரம் இந்த சைடு இருந்து பாக்குறீங்கன்னா அக்கா கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். போயிட்டு வரோம்க்கா. பாய்க்கா. பாய்க்கா. பாய்க்கா.